இன்றைக்கு ஆவியானவர் யார் என்று கவனித்தோம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மை வெளியே கொண்டு வருகிறவர். நம்மால் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளாக தான் நிற்க முடியும், அதுக்கு மேலே நமக்கு வர முடியாது. ஆமீன். ஆனால் ஆவியானவர் வரும்போது அந்த பவுண்டரியை உடைத்து எல்கையை விட்டு கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அதை குறித்து சில காரியங்களை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். இது ஒரு பாயிண்டாக சொல்லாமல் இன்றைக்கி சொல்கிற ஒரு பாயிண்டாக வருமானு தெரியாது. ஆனால் வார்த்தைகள் சில காரியங்களை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். நிறைவேற ஆமேன், ஸ்தோத்திரம். நிறைவேறுவதற்கு நீங்கள் என்ன செய்திருங்கள்? காத்திருங்கள். நிறைவேற காத்திருங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், நிறைவேற காத்திருங்கள். ஓகே, ஒண்டர்ஃபுல். ஜெபம் என்பதனுடைய பல அர்த்தம் உண்டு. அதில் ஒரு அர்த்தம், ஜெபம் என்பது தேவ சமூகத்தில் காத்திருப்பது. எல்லாரும் சொல்லுங்கள், ஜெபம் என்பது என்னது? தேவ சமூகத்தில் காத்திருப்பது. நாம் இந்த ஒரு மாதம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் ஆமேன், நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். அதுதான் ஜெபம். பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒன்று, நாம் அவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறது? காத்திருக்கிறது. அப்போது ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நீங்கள் போய் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் அப்படின்னு. அப்போது ரெண்டாவது எப்படி சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல போய் காத்திருக்க சொல்லவில்லை, ஒவ்வொருவரும் ஒரே இடத்தில் காத்திருக்க சொன்னார். ஆமேன். அது ஜெபம். அப்போது நீங்கள் எல்லாரும் 120 பேருக்கும் 120 வீடு உண்டு, அப்படி தானே? சோத்திரம். ஆனால் 120 பேரும் உங்களுடைய வீடுகளில் போய் இருங்கள் என்று சொல்லவில்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல என்ன செய்தார்கள்? காத்திருந்தார்கள். அப்போ நாமும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறோமான்னு கேட்டால் ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு மாதம் ஜெபம் வைத்து நாம் எல்லாரும் இங்கே வருகிறதற்கு காரணம் என்னென்னா, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். ஆமேன். அப்போ ஒரே இடத்துல காத்திருக்கிறோம். கொஞ்சம் டீப்பாக சொல்லும்போது ஒரே காரியத்திற்காக என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். ஒரே காரியத்திற்கு. அப்போ எல்லாரும் ஸ்தோத்திரம். ஜெபம் என்பது தேவ சமூகத்தில் காத்திருப்பது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல அல்ல, ஒவ்வொருவரும் ஒரே இடத்துல ஒரே காரியத்திற்காக காத்திருக்கிறது ஜெபமாக இருக்கிறது. அந்த இடத்தில்தான் ஆவியானவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அப்படி நீங்கள் காத்திருக்கும்போது தான் 8வது வசனம் தான் நம்முடைய இந்த பகல் கூடுகையினுடைய தீம் வர்ஸ். ஸ்தோத்திரம். நோக்க அந்த வசனம் அதில் நாம் கவனிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் என்ன செய்யும்போது வரும்போது. அப்போ என்ன செய்யுங்கன்னா, ஆண்டவர் சொல்ல, நீங்கள் காத்திருக்கும்போது ஆவியானவர் உங்கள் மேல் என்ன செய்வார்? வருவார். அப்போ வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டது, ஆமேன், நிறைவேறுதல் உண்டாகும். ஆமேன் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். அப்போது அவர் வரும்போது என்னென்னலாம் சொல்லப்பட்டதோ அது அனைத்து நிறைவேறுகிறதா இருக்கிறது. என்ன செய்கிறதா இருக்கிறது? சொல்லுங்கள், காது கேட்குற சத்தமாக சொல்லுங்கள், நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். அந்த 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆமேன், பவுல் இது பேதுரு சொல்லுகிறார், தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது இது நடந்தேறுகிறது. அப்படின்னா நம்ம சொல்கிற வார்த்தையின்படி இது நிறைவேறுகிறது. என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. அப்போது ஆவியானவர் யார் என்றால் நிறைவேற்றுகிறவர். அவர் வரும்போது பல காரியங்கள் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஏன் நிறைவேறுகிறது? அவர் நிறைவேற்றுகிற வரும்போது நிறைவேறாத காரியங்கள் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. ஸ்தோத்திரம். அப்போது ரெண்டாவது நான் இன்றைக்கி சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னால், ஆவியானவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், ஆவியானவர் நிறைவேற்றுகிறவர். சொல்லுங்கள், ஆவியானவர் நிறைவேற்றுகிறவர். ஒரு 4 அல்லது ஒரு 5 காரியங்களை நான் சொல்லுவேன். ஆமேன், ஸ்தோத்திரம்.
அதை நம்ம அந்த அதாவது ரொம்ப பாயிண்ட்ஸு பிரசங்கமாக இல்லாதபடி கொஞ்ச நேரம் அது இந்த ஜெப நாட்களில் ஆவியானவர் நிறைவேற்றும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப நாட்களிலேயே கர்த்தர் என்ன செய்யணும்? நிறைவேற்றி தரணும். ஏன்னா நேற்றைக்கு மாலையிலே ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசினார். அந்த அந்தியோக சபை மட்டும்தான் என் சிந்தையில் இருந்துச்சு. உங்களிடத்தில் வசனமும் வாசிக்க சொன்னேன். வாசிக்க சொல்லிவிட்டு என்ன பேச போகிறோன்னு எனக்கே தெரியாது, ஆனால் வாசிக்க சொன்னேன். சரி ஆண்டவர் சொன்னார்னு. ஆனால் பேச ஆண்டவர் வார்த்தைகளை தந்து கொண்டே இருந்தார். என்னை ரொம்ப பிரமிக்க வைத்தது. அதில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாகவே காரியங்கள் நிறைவேறுகிறது. அந்த உபவாச ஜெப நாட்களில் என்ன சொன்னாரோ அதை அந்த ஜெப நாட்களிலேயே கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஸ்தோத்திரம். நான் ஒரு 5 காரியங்களை நான் சொல்லுவேன். இது எல்லாமே இந்த ஜெப நாட்களிலேயே கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். யாருக்கு நிறைவேற்றுகிறார் என்றால் காத்திருக்கிறவர்களுக்கு நிறைவேற்றுகிறார். ஆமென். நீங்கள் காத்திருக்கீங்க. அதிகாலையில் வருகிற பிள்ளைங்க இருக்கீங்க, மாலையில் வர்றவங்க இருக்கீங்க, 3 செக்ஷனில் வர்றவங்க இருக்கீங்க, பகல் செக்ஷனில் இருக்கிற சான்ஸில் கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஜெபத்துக்கு நிறைய பேர் தேவை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் நமக்கு ஜெபங்களுக்கு வரணும். ஆனால் நிறைய பேர் இருந்தால் தான் ஜெபம் வெற்றி என்பது தவறான கருத்து. ஆவியில் ஒருமனப்பட்டவர்கள் 2 பேர் கூடினாலே போதும், ஆவியானவர் அங்கே இறங்கி வருகிறவராக இருக்கிறார். சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ காத்திருக்கிறவர்களுக்குத்தான் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அப்போ நாம் ஸ்தோத்திரம் காத்திருக்கிறோம் என்றால் வேறு வேலை இல்லாத நாள் இல்லை. இங்கே 120 பேரும் சுமார் 10 நாட்களாக காத்திருந்தார்கள். அவர்களுக்கு வேறு வேலை இல்லாத நாள் இல்லை. அப்போ அவங்க வேறு ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். அப்போ காத்திருந்தது. ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டு போனார். நம்ம அதை தான் நம்மளோட குறிவாக்கியம். நிறைவேற நீங்கள் என்ன செய்யுங்கள்? காத்திருங்க. ஆனால் அந்த வார்த்தை பேதுட வாயிலிருந்து கர்த்தர் சொல்ல வச்சார். யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது இப்போ என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. அல்லேலூயா. 10 நாளுக்குள்ளே அது நிறைவேறிச்சு. 10 நாளுக்குள்ளே நிறைவேற்று. நம்ம 1 மாதமாக இருக்கிறோம். 1 மாதமாக. ஏன் 10 நாள் சொல்கிறேன்னா, இயேசு 40 நாள் பஸ்கா பண்டிகையினுடைய 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அப்போது பஸ்கா பண்டிகை அந்த 40 நாள் தான் இயேசு அடிக்கப்பட்டார். 40 நாள் அளவும் அடுத்து கொஞ்ச நாளில் அடுத்து கொஞ்ச நாள் வரும்போது 10வது நாளில் பெந்தேகோஸ்தே நாளில் தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஸ்தோத்திரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அப்போது காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறவராக. இவங்க காத்திருந்தாங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்போ பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம். ஆமீன். காத்திருக்கிறவர்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ண முடியும். அப்படி தானே? அப்போ நம்ம காத்திருக்கிறவர்களை கர்த்தர் வெறுமையை விடமாட்டார். எதற்காக காத்திருக்கிறார்களோ அவர் அதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எஸ், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எஸ், இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே. அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதற்காக காத்திருக்க சொன்னார்னா, பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்.
பரிசுத்தாவிக்காய் காத்திருக்க சொன்னார். பெந்தெகோஸ்தே நாளில் வரும்போது எல்லாருக்கும் பணம் கிடைத்தது என்றல்ல, பெந்தெகோஸ்தே நாள் வரும்போது எல்லாருக்கும் சுகம் கிடைத்தது என்றல்ல, பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது எல்லாருக்கும் அற்புதம் நடந்தது என்றல்ல, பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார். அப்போ எதற்காக காத்திருந்தார்களோ அது நிறைவேற்றப்பட்டது. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதலாவது ஆவியானவர் எதை நிறைவேற்றுகிறார் என்றால், இந்த ஜெப நாட்களில் நாம் எதற்காக காத்திருக்கிறோமோ அவர் அதை இந்த ஜெப நாட்களிலேயே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஐயோ ஹல்லேலூயா. அப்புறம் எழுதுங்க, நல்லா கை தட்டுங்க. நான் எழுதுக்கு நான் சொல்லி தருவேன், நான் பாயிண்ட்ஸ் சொல்லி தருவேன். ஹல்லேலூயா, 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 நான் டைப் பண்ணி வச்சது வேறு வார்த்தைகளாக்கும், நான் டைப் பண்ணி வைத்தது வேறு வார்த்தைகளாக்கும். ஆமேன். ஆனால் நான் இப்போ மைக்க பிடிக்கும்போது தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு தந்தார். நீ எதற்காய் காத்திருக்கிறாயோ நான் அதை நிறைவேற்றுவேன். டைரியை கீழே வைங்க, கனெக்ட் ஆகுங்க, ப்ரெசன்ஸில் கனெக்ட் ஆகுங்க. நீ எழுதாட்டாலும் பரவாயில்ல சிஸ்டர், நீ நிறைவேறணும். நல்லா கையை தட்டி ஃப்ரெண்ட்லையும் சத்தம் கேட்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை நிறைவேற்றுகிறா? நம்பர் 1, எதற்காக காத்திருக்கிறாயோ அவர் அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்தாவிக்காய் காத்திருந்தார்கள். ஆமென், ஆமென், ஆமென். அது நிறைவேறப்பட்டது. ஓர் யலபரபலவ ஷகதரகடா ரே கதரகட ரகதரகடா ரே பலகதரகட ரகதர. விடாதுங்க. ஒரு 5 நிமிடம் எடுக்கணும். 5 நிமிடம் நான் எடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை தட்டும் போதே சொல்லுங்க, ஆண்டவரே நான் இதற்காக எல்லாம் காத்திருக்கிறேன்பா, இதற்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே இதை நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேற்றுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி குட். கொஞ்சம் பேராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உண்மையாக கை தட்டுறீங்க, உண்மையாக ஜெபிக்கிறீங்க. தேவ பிள்ளையே, சகோதரி, நீ எதற்காய் காத்திருக்கிறாயோ அதை இந்த ஜெப நாட்களில் அப்போ உனக்கு நிறைவேற்றி தருவார். நீ எதற்காய் காத்திருக்கிறாயோ அதை இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஆமென், 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 ஆமென். நிறைவேறிதான் இந்த ஜெபம் முடியும். ஐயோ என்ன வேணும், நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அது நிறைவேறின பிறகுதான் இந்த ஜெபம் முடியும். அது நிறைவேறாமல் இந்த ஜெபம் நிறைவடைய கர்த்தர் விடமாட்டார். கையை தட்டு விடாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனோஜ் எதற்காக காத்திருக்கிறான்னு உமக்கு தெரியும்ப்பா. இந்த ஜெப நாட்களிலேயே இதை நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனெக்ட் ஆகுங்க. கவனோடு கனெக்ட் ஆகுங்க. நீங்கள் கேட்கறது ஏன்னா நான் என்ன இந்த வாரத்தை போன சனிக்கிழமை இருந்தே நினைக்கிறேன் போன சண்டே இல்லைண்டே என்னால் உணர முடியுது. ஹல்லேலூயா, இங்கே ஒரு ஹெவன் ஓப்பனாக இருக்குது. ஒரு ஹெவன் வேர்டு என்கிற ஹெவன் ஓப்பனாக இருக்குது. முன்ன இங்கே மைக்க பிடிச்சாலே போதும், வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஓ ஷகரகரகர ரீபலகதடரக ரேபலகதடரகதர. விடாதுங்க. ஓ நீ எதற்காய் காத்திருக்கிறாயோ தாயே, கர்த்தர் அதை உனக்கு நிறைவேற்றி இந்த ஜெப நாள் நிறைவேற்றின பிறகுதான் இந்த ஜெபத்தை முடிக்க வைப்பார். உபவாசம் முடியும் போது நீ காத்திருக்கிறது நிறைவேறி இருக்கும். ஆமே, இந்த வார்த்தை நீ கேட்பதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆமே, இந்த பகலை நீங்கள் வந்தது நீ பாக்கியசாலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மொபைலில் பார்த்தா இந்த வேர்டு டைப்பிங் கிடையாது. நான் இதை டைப் பண்ணலை. ஆனால் நான் இதை பேசும்போது தான் ஆண்டவர் இதை சொல்கிறாரு. நீ காத்திருக்கிறதை இந்த ஜெப நாட்களிலே நான் நிறைவேற்றி தருவேன். ஓ ஷகதர விட்றாத ரிபலபரப சொல்லு. ஆண்டவரே நான் இதற்காக காத்திருக்கிறேன், இந்த காரியங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். ஆமே, 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 ஆமே.
இந்த டிசம்பர் முடிகிறதுக்குள்ள 200க்கு மேல் ஆத்துமாக்கள் இந்த சபைக்குள் இருக்குன்னா காத்திருக்கிறப்பா. மனோஜ்க்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஓப்பன் ஆகணும். ஆமே, இம்பார்டேஷன் ஆக்டிவேட் ஆகணும். ஹல்லேலூயா. இனி தோற்காமல் ஓடணும். ஆமே, ஹல்லேலூயா. இந்தியாவை பிடிக்கணும், இந்தியாவை பிடிக்கணும், இந்தியாவை பிடிக்கணும். இவைகளுக்காய் காத்திருக்கிற ரீபா கதர கதரகஷியா. ஆமே, நான் சாகிற வரைக்கும் வியாதி இல்லாமல் வாழணும், மரிப்பது வரைக்கும் வியாதி இல்லாமல் வாழணும். ஓ ஆமே, மரிப்பது வரைக்கும் என்னுடைய பலன் குறைந்து போகக்கூடாது. ரீ பல பர பல பர ஷிகதரா உட பல பர பல கதர கடரகதனி உடர பல கதர கடரகதனமனோ ஏ பலகதர ஓ ஷகதரகட. நீ எதற்காய் காத்திருக்கிறையோ அதை சொல்லு, எதற்காய் காத்திருக்கிறாயோ அதை சொல்லு. ஆமேன் 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 ஆமேன். நீ எதற்காய் காத்திருக்கிறாயோ அதை சொல்லு. இந்த ஜெப நாட்களில் அப்பா நிறைவேற்றி தருவாரு, அப்பா நிறைவேற்றி தருவாரு. ஆவியானவர் யார் தெரியுமா? நிறைவேற்றுகிறவர். ஓரி அலபரபி உடபல பரபல பரபல நரிபல பரபா. அதனால தான் நான் வேற வார்த்தைகளுக்கு நேராக போகாம வர்ஷிப் முடிஞ்ச உடனே நான் வசனத்துக்குள்ள வந்தது. ஆமே நாமே நாமே நாமே. ஓரியா நம நகரு மினி உடபகனி மினகரகனி விரும்பி ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாய் ஆத்துமாக்கள் வருவார்கள் என்று சொன்னீரே. ஆமை, குடும்பம் குடும்பமாய் ஆத்துமாக்கள் வருவார்கள் என்று சொன்னீரே. ஆமை, ஆத்துமாக்களை பார்த்து நீ பிரமிப்பாய் நீ சொன்னீரே. ஊடா பல 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 மனோ ஊடா ரக தர கஷி மன கதா ஊடா ரக தர கட ரகதினி ஓலியாக்க மனிமினமலகனு மெனமெனஷியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஷகதரல ரகதன கதுனமன. ஆமே, நீங்க காத்திருக்கிறத சொல்லுங்க. நான் இதற்காக காத்திருக்கிறாப்பான்னு சொல்லுங்க. இந்த காரியத்துக்காய் காத்திருக்கிறேன்னு சொல்லுங்க. அவரது நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார், அவரது நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நான் திரும்ப சொல்றேன். ஆமே, ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம 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 கணிக்க முடியாத அளவில் ஆண்டு நடத்தி தர்றாரு. எந்த செக்ஷன்ல என்ன நடக்குன்னு எனக்கே தெரியல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பகல் இந்த வேடை ஓப்பன் பண்ணி விடுறாருன்னா நீங்க வந்த நீங்க பாக்கியசாலிகள், வந்த நீங்க பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இதற்காக காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றி தருவாரு. ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடிக்கும் தீர்க்கும் வரை கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் வரை கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. கண்ணை மட்டும் திறக்காதுங்க. மறவாமல் நிறைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் அப்பா என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றினீர். மறவா
ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசையா நிறைவேற்றி முடிப்பவர் மறவா பலகதரகஷிகதர. ஏசையா ஓடரகதரகஷிகதரகடரகதர. சொல்லுங்க சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே. எஸ், ஏசையா நிறைவேற்றி மூடி. கண்களை மூடி கண்களை மூடி கண்களை மூடி சொல்லுங்க. மறவாமல். ஆமென் ஆமென். ஏசையா ரிபலகதரகஷிகதரகடரகதர. எதற்காக நாங்கள் காத்திருக்கிறோமோ நீர் அதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறீர். இது அமைந்த ஜப நாட்களிலே நிறைவேற்றுகிறவராயிருக்கிறீர். ஆவியானவரே நீர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறீர். நாங்கள் எழுப்புதலுக்காய் காத்திருக்கிறோம். இந்த சபையில் ஒரு எழுப்புதல் வெடிக்கட்டும் அப்பா. அதே அனுபவம் இந்த சபையில் உண்டாகட்டும். ஆத்தும அறுவடை இந்த சபையில் உண்டாகட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனோஜுடைய ஒரிஜினல் மினிஸ்ட்ரி வெளிப்படட்டும். மனோஜுடைய ஒரிஜினல் மினிஸ்ட்ரி வெளிப்படட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஓப்பன் ஆகட்டும். இம்பார்ட்டேஷன் ஆக்டிவேட் ஆகட்டும் ஆவியானவரே. தோற்காமல் ஓட கிருபை செய்யுங்க ஆவியானவரே. ஆமென். இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ள 200+ இந்த சபைக்குள்ள வரட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே. ஏசையா ஓரகதரஷிகதரகடரகதன ரே மனலரதர. ஒரு முறை கூட சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே. ஏசையா ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஸ்தோத்திரம். அப்போது நிறைவேற்றுகிறவர். எதற்காக காத்திருக்கிறோமோ அதை என்ன செய்கிறவராயிருக்கிறார்? நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். இங்கே எழுதிக்கோங்க. அடுத்த வார்த்தையை சொல்லும்போது நம்ம திரும்ப ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். ஆமென். எழுதுறல மும்முரம் இருங்கட்டும். அதை காட்டணும். ரெவலேஷன் வெளிப்படும் போது நாம் அதில் இருக்கணும். அப்போ முதலாவது எதற்காக நாம் காத்திருக்கிறோமோ அதை என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். ஒரு வேடு கூட சேர்த்து எழுதிக்கோங்க. ஜப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாகவே நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜப நாட்கள் முடியும் முன்பாகவே நிறைவேற்றுவார். ஆமென். இப்படி சொல்லுவோமா? இப்படி சொல்கிறேன். நிறைவேற்றின பிறகுதான் சொல்லுங்க ஜபத்தை முடிக்க வைப்பார். இவங்க எப்போ ஜபத்தை நிறைவேற்றினாங்க? 120 பேருக்கு ஜபம் எப்போ முடிஞ்சு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். எப்போ முடிஞ்சு? ஸ்தோத்திரம். ஆவியானவர் இறங்கினப்போ தான் ஜபம் என்ன செஞ்சு முடிஞ்சு. ஆமென் ஸ்தோத்திரம். ஆவியானவர் வர்றதுக்கு முன்னாடி சரி காத்திருந்தாச்சு போவோம், அப்படி இல்லை. ஆவியானவர் வந்த பிறகு தான் ஜபம் என்ன செய்யுது? அப்போ நான் என்ன சொல்கிறேன்? எதற்காக நாம் காத்திருக்கிறோமோ அதை நிறைவேற்றின பிறகுதான் இந்த ஜபம் என்ன செய்யும்? முடியும். ஆமென். நல்லா சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்க. ஓகே, நான் இவ்வளோ நேரம் சொன்ன வார்த்தை இப்போ அவர் சிந்தையில் போட்டதான் சொல்லுகிறேன். இனி ஒரு காரியம், இது நான் நேற்றைக்கு அதிகாலையில் ஆமென் சொன்ன ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். 5ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்க. ஆகையால் வாக்கு தத்தம் நிறைவேற கட்டளையிட்டார். எல்லாரும் சொல்லுங்க. வாக்கு தத்தம். சத்தமாக சொல்லுங்க. வாக்கு தத்தம். இயேசு அவர்களோடு சீசலோடு இருந்த நாட்கள் அந்த உயிர்த்தெழுந்த பிறகு பரமேறு முன்பாக அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்திருந்தார். பேதுருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார்.
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன். நீ முதிர் வயது ஆகும்போது தான் ஆமென் உன் ஓட்டம் முடியும். இதெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். நான் இப்படி சொல்லுகிறேன், வாக்குத்தத்தம் கொடுப்பது இயேசு. ஆவியானவர் இயேசு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எதை நிறைவேற்றுகிறாரு? ஆமென். வாக்கு தத்தங்களை சொன்ன வாக்கு தத்தத்தை என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். தேவன் சொன்ன இப்படி சொல்லும், இப்படி இப்படி இது பண்ணுங்க, வேணாம் எழுதுக்கோங்க. அடுத்து நம்ம ஜெபிக்கணும். பிதா சொன்ன வாக்கு தத்தத்தை ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. பிதா சொன்ன வாக்கு தத்தத்தை ஆவியானவர் நிறைவேற்றுகிறார். அப்போ இந்த ஆவியானவருடைய டாப்பிக்கை நம்ம தியானிக்க ஸ்தோத்திரம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் காத்திருக்குதல் நிறைவேறுகிறது. ரெண்டாவது, ஆவியானவர் எதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்றால் பிதா சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சத்தமாக சொல்லுங்க, நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அதனால தான் நம்ம ஆவியானவர் யார் என்றால் அவர் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு வேர்டு கூட சொல்லிட்டு நான் இன்னைக்கு இங்கே உட்காந்து ஜெபிக்கும்போது அந்த சிந்தை வார்த்தை வந்தனால நான் அதையும் சொல்லிவிட்டு நம்ம இந்த வார்த்தைக்கு ஜெபிப்போம். அதாவது தேவன் நமக்கு தந்த ஒரு வார்த்தையும் தரையிலே விழவே இல்லை. ஆமென். தேவன் நமக்கு தந்த அத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்காகவே அவைகள் காத்திருக்கிறது. நமக்காக என்ன செய்கிறது? காத்திருக்கிறது. எப்போ அவைகள் நிறைவேறுகிறது என்றால் நாம் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர 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 ஒவ்வொன்றாக அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவத்தில் வளராமல் அப்படியே இருக்கும்போது வாக்கு தத்தங்களும் அப்படியே நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் பிள்ளைக்கு துணி எடுப்பாங்க. துணி பெருசாகிட்டுன்னு வச்சுக்குவாங்க. துணி பெருசாகிட்டுனா என்ன செய்வாங்கன்னா துணி வெயிட் பண்ணி வச்சுருப்பாங்க, பீரோக்குள்ளே பத்திரமா வச்சுருப்பாங்க. இப்படி சொல்கிறேன், 2 ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா 2 பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா மூத்த பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு என்ன செய்வாங்கன்னா 2வது பிள்ளைக்கு வேண்டி என்ன செஞ்சுருப்பாங்க? வச்சுருப்பாங்க. அப்படி தானே? நீங்கள் இருக்கிறத பார்த்தா பிள்ளை இல்லாத இருக்கா? அப்படிதானே? அப்போ என்ன செய்வாங்கன்னா எல்லாம் ஷோகேஸில் இருக்குது. ஏன்னு கேட்டால் 2வது பிள்ளை என்ன செய்யட்டு? வளரட்டு. வளர்ந்ததுக்கப்புறம் இவளுக்கு இதை என்ன செய்யணும்? போட்டு கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அந்த பிள்ளைக்கானது எங்கேயும் போகலை, அந்த பிள்ளைக்கானது அங்கே இருக்கிறது, அவளுக்காகவே இருக்கிறது. அப்படி தானே? ஆமென். எங்கேயும் போகலை, வெயிட்டிங்கில் இருக்குது. ஆனால் வேறு யாருக்காக இல்லை, அந்த பிள்ளைக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஆனால் எப்போ அது நிறைவேறுகிறது என்றால் அது வளரும்போது ஸ்தோத்திரம் அந்த பிள்ளை கேட்கவே தேவையில்லை, தானாகவே அவளுக்காக வந்து சேருகிறதா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஜெப நாட்களில் என்ன நடக்கணும் என்றால் நம்முடைய ஸ்பிரிச்சுவலில் வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கணும். நான் ஆரம்பத்தில் நான் சொன்ன வார்த்தை அப்படிதான். இந்த ஜெபம் முடியும் போது என்ன நடக்கணும்னா நம்ம ஸ்பிரிச்சுவலில் பல மடங்கு வளர்ச்சி என்ன செஞ்சுருக்கணும்? இருந்திருக்கணும். எனக்கும் வேணும், உங்களுக்கும். நானும் ஏன் காத்திருக்கிறேன் என்றால் உங்களுக்காக காத்திருக்கிறேன், நான் எனக்காக காத்திருக்கிறேன்.
என்னுடைய ஸ்பிரிச்சுவலில் நான் க்ரோத் ஆகணும். எனக்கு இன்னும் நிறைய விதத்தில் வளர வேண்டியதாக இருக்கிறது. சத்தமை ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் வளரணும். அப்போ நான் வளரும்போது தான் எனக்கான வாக்கு தத்தங்களை நான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, சுதந்திரிக்க முடியும். இல்லைன்னா அது எங்கேயும் போகாது. என்னென்னலாம் ஆண்டவர் சொன்னாரோ அது ஒவ்வொன்றையும் நாம் சரியில்லாமல் போகும்போது வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார், அப்படியே வச்சுருப்பார். எனக்காக உங்களுக்காக அது வெயிட்டிங். அவர் சொல்லுவார், இந்த வாக்குத்தத்தை இது இவளுக்குரியது, இந்த நபருக்குரிய, இதை நான் வேற யாரும் கொடுக்கும், உனக்கு நான் வேறு வாக்குத்தத்தை வேணா தாரேன், இது இந்த பிள்ளைக்குரிய. அவள் வருவா, அவள் திரும்பி வருவா, அவள் எங்கிட்ட வந்து சரணடைவா, அவள் என்னை ஆராதிப்பா, என்னை உயர்த்துங்கன்னு சொல்லுவா, அவள் எனக்காக வாழுவா. வாழும்போது வைராக்கியமாக ஓடும்போது அவருடைய ஸ்பிரிச்சுவலில் வளர்ச்சி உண்டாகும். வரும்போது இவளுக்குரிய வாக்கு தத்தத்தை நான் இவளுடைய கரத்தில் கொடுக்கிறவராக இருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், உனக்கு நான் தந்த வார்த்தைகள் ஒன்றும் வேறு எங்கேயும் போகவில்லை, உனக்காகவே வெயிட்டிங்கில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்க. அப்போது இனி வார்த்தை வருவோம். அப்போ என்னென்ன வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு பிதா நமக்கு அருளுகிறாரோ அது எல்லாவற்றை யார் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார்? தேங்க்யூ, வண்டர்ஃபுல், பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு வேலையே நிறைவேற்றுகிறதா அவருக்கு வேலை. அப்போ தேவன் வாக்கு தத்தம் பண்ணினார் பிதா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆவியானவர் வந்தபோது அது நிறைவேறினது. அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, கடந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அத்தனையும் இந்த ஜெப நாட்களில் ஆவியானவர் நிறைவேற்றுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன் ஃப்ரம் டுடே. ஏன்னா நேற்றைக்கு பேசின, மாலையில் பேசின வார்த்தையும் இன்றைக்கி பேசுகிற வார்த்தை அப்படியே கனெக்ட் ஆகியே வந்துட்டுருக்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அப்போ ஒன்று மட்டும் என் ஆவியில் தைரியமாக சொல்ல முடியும், இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாய் சில வாக்கு தத்தங்கள் நிறைவேறி இருக்கும். இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாய் காத்திருக்கிற விஷயத்தில் ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடந்திருக்கும். வெரி குட், வெரி குட். இப்போ நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, டைரி எல்லாம் கீழே வச்சுட்டு இனி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ சொன்ன வாக்கு தத்தங்களை இந்த ஜெப நாட்களில் ஆவியானவர் நிறைவேற்றுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெரி குட், வெரி குட். ரிசீவ் பண்ணுறீங்க, நீ ரிசீவ் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எழுதக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது இது இப்போ ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் 3வது பாயிண்ட் போகிற முன்னாடி உங்களை எழுத வச்சுட்டு தான் நான் போவேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜெப நாட்களில் சொல்லுகிறதை மட்டும் நான் இந்த ஜெப நாட்களில் நான் எதை சொல்லுகிறேனோ அதை மட்டும் இந்த ஜெப நாட்களில் நான் நிறைவேற்ற மாட்டேன். இதற்கு முன்பாக பேசின, இந்த ஜெப நாட்களுக்கு முன்பாக பேசினவைகள், ஏன் இந்த 2024 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த மாதங்களில் பேசின வார்த்தைகளையும் இந்த ஜெப நாட்களில் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஏமேன், ஏமேன், ஏமேன். ஒரு சின்ன பிள்ளை போல, ஒரு சிறு 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 பிள்ளை போல. ஒரு அபல பல 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 உடபர பல 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 சிகதர. ஒன்று மட்டும் ஆவியில் தைரியமாக சொல்ல முடியும், இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாய் பல காரியங்கள் நிறைவேறி இருக்கும், நிறைவேறி இருக்கும்.
நிறைவேறி இருக்கு சிஸ்டர். ஏன்னா ஆவியானவருக்கு வேலை, அவர் நிறைவேற்றுகிறவர், அவர் நிறைவேற்றுகிறவர். கமான். ஓ ஓ ஓ ரீபா லாபா ராபா லாகா தாடா ரீபா லாபா. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஊடா பர பல 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 பர பல பல ஊடா ரக தர கட ரக தினி விடாதுங்க. ஒரு 5 நிமிடம் கூட எடுக்கிறேன். ஆமென் 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 ஆமென். சந்தர பல பர பல பர உடபர பல பர பல பர பல பர உடபர பல பர பல பர மினி உடபல பர. மனோஜுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தீரோ அது எல்லாவற்றையும் இந்த ஜப நாட்களில் நீ நிறைவேற்ற போகிறீ. இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தீரோ அதை இந்த ஜப நாட்கள் நிறைவேற்ற போகிறீ. இந்த பலிபீடத்தில் என்னென்ன வார்த்தைகளை பேசினீரோ அதை நீ நிறைவேற்ற போகிறீ. ஓ ஓ ஓ ஓ ஓ விடாதுங்க சபையை, விடாதுங்க 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 விடாதுங்க. நீங்க வந்தது வேஸ்ட் அல்ல, நீங்க வந்தது வேஸ்ட் அல்ல. நான் நினைக்கிறேன் இந்த பகல்ல கர்த்தரே உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு இந்த வார்த்தையை கேட்க வைப்பதற்காய். ஆவியானவரே உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென் 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 ஆமென். எபினேசரே ஷகதர கடரபா ஊடா லகதர கடரக தினமினி ஊடா ரக தர கட ரக தன லர தனோ ஊடா ரக. விடாதுங்க விடாதுங்க, போராடுங்க போராடுங்க. இது ஜபமாக்கு ஜபமாக்கு. ஆமே, இது பைபிள் ஸ்டடி இல்லை. ஓ ரிபல பர பலப ஷிரிபிரி பிரிபி உடர பல பர பலப துரிபிரி மினி மினி உடபர பல பர பலப ஷிகதர கடமனோ உடரக தர கட ரகதினி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற ஆவியானவர் இந்த ஜப நாட்களில் பேசுகிற வார்த்தைகளை இந்த ஜப நாட்களில் நீ நிறைவேற்றுவி. ஆமே, இந்த ஜப நாட்களுக்கு முந்தின நாட்களில், ஆமே முந்தைய நாட்களில் பேசின வார்த்தைகளையும் இந்த ஜப நாட்களில் நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர். ஏனென்றால் ஆவியானவர் யார்? அவர் நிறைவேற்றுகிறவர், அவர் நிறைவேற்றுகிறவர், அவர் நிறைவேற்றுகிறவர். ஓ ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஆமென் 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 ஆமென். ஆவியானவரே 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 நிறைவேற்றுகிற ஆவியானவரே நிறைவேற்றுகிற ஆவியானவரே நிறைவேற்றுகிற ஆவியானவரே நிறைவேற்றுகிற ஆவியானவரே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று இந்த வருட வாக்குத்தத்தம் பண்ணினீரே. நிறைவேற்றுகிற ஆவியானவரே நிறைவேற்று நிறைவேற்று நிறைவேற்று. திருடப்பட்டவைகள் திரும்பி வந்து சேரும் என்று சொன்னீரே. சிறைச்சாலை அனுபவங்கள் மாறும் என்று சொன்னீரே. ஆமென் 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 ஆமென். ஏதோ ஒன்று பெருசா இந்த சபையில் நடக்க போகிறது. ஏதோ ஒன்று பெருசா இந்த சபையில் நடக்க போகிறது. ஏதோ ஒன்று பெருசா இந்த சபையில் இந்த ஜப நாட்களில் நடக்க போகிறது. ஏதோ ஒன்று பெருசா இந்த சபையில் ஆமென் ஆமென் இந்த ஜப நாட்கள் நடக்க போகிறது. அநேக குடும்பங்களில் கர்த்தர் பெருசா அற்புதங்களை செய்ய போகிறீர், நிறைவேற்ற போகிறீர். ஆமென் 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 ஆமென். நிறைவேற்றி முடிக்கிறவரே, நிறைவேற்றி முடிக்கிறவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சந்தரப துரப துரபலபரோ உடபலபரபலப சிகதரகடமனா. ஹல்லேலூயா. ஆமே, பிதாவானவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர், நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர்.
ஆவியானவர் அல்லேலூயா சொல்லுங்க ஒரு முறை கூட. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஒரு முறை கூட. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஒரு முறை கூட. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவர். சத்தமாய் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ இது நோட் பண்ணுங்க. ரெண்டாவது வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்று. அதாவது பிதா சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஜப நாட்களில் சொன்னதை இந்த ஜப நாட்கள் நிறைவேற்றுவார். ஆமென். இந்த ஜப நாட்களுக்கு முந்தைய நாட்களில் சொன்னது, ஏன் கடந்த வருடங்கள் அந்த முந்தைய வருடங்கள் சொன்னதையும் இந்த ஜப நாட்களிலே அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுவார். அப்போ ஆவியானவர் நிறைவேற்றுகிறவர். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதற்காய் காத்திருக்கிறோமோ அதை நிறைவேற்றுகிறார். ரெண்டாவது வாக்கு தத்தத்தை என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். மூணாவது பாயிண்ட் போகலான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு 5 காரியங்களை சொல்லுவேன். 5ம் நம் ஜெபிக்கணும். இந்த ஜெப நாட்களில் இந்த வார்த்தை அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்னால் பார்க்க முடிகிறது. கவனிங்க. ஸ்தோத்திரம். தரிசனம் என்பது என்னவென்றால், தரிசனம் என்ன? வாட் இஸ் த விசன்? தரிசனம் என்பது தேவன் இந்த பூமியிலே செய்ய விரும்புவதை ஒரு மனிதனை கொண்டு நிறைவேற்றுவதுக்கு பேர் தான் என்னது? தரிசனம். தேவன் இந்த பூமியில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை ஒரு மனிதனை கொண்டு நிறைவேற்றுவதுதான் என்னது? தரிசனம். அப்போ தரிசனம் என்பது அது அவனுடைய விருப்பமாக இருக்காது, அது தேவனுடைய விருப்பமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். எனக்கு தரிசனம் என்று சொல்லி 5 வீடு வாங்கிறது அப்படின்றத காட்டிலும் தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுக்கு பேர் என்னது? தரிசனம். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது இந்த வேலை இதனோட அதுக்கடுத்து இன்னொன்று அவருடைய விருப்பத்தை, ஏன்னா நேற்றுக்கே சொன்னேனுக்கு தேவன் இந்த பூமியில் செயல்படுவதற்கு அவருக்கு ஒரு மனிதன் தேவை, அவருக்கு ஒரு இருதயம் தேவை. காரணம், தேவன் யாராக இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார், நாம் மனிதன். அப்போது அவர் இந்த பூமியிலே செயல்படுவதற்கு ஒரு மனிதன் தேவை, ஒரு இருதயம் தேவை. ஸ்தோத்திரம். சத்தமாக ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு இருதயம் தேவை, ஒரு மனிதன் தேவை. அப்போது அது அந்த மனிதனுக்குள்ளிருந்து தான் அவர் என்ன செய்கிறாரு? செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போது நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். தேவனுடைய விருப்பத்தை அல்லது சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை, ப்ராக்கெட்டில் விருப்பத்தை எப்படி போடலாம்? சித்தத்தை என்னுடைய விருப்பமாய் மாற்றி, தேவனுடைய சித்தத்தை
என்னுடைய சித்தம் இல்லைன்னா தேவனுடைய விருப்பத்தை என்னுடைய விருப்பமாய் மாற்றி அந்த விருப்பத்தை எனக்குள் இருந்து நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர். ஆமென். தேவனுடைய விருப்பத்தை என்னுடைய விருப்பமாய் மாற்றி, ஆமென், தேவனுடைய விருப்பத்தை என்னுடைய விருப்பமாக மாற்றி எனக்குள் இருந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். என்னுடைய விருப்பம் இல்லை, யாருக்கு விருப்பம்? அவருடைய விருப்பத்தை எனக்குள் இருந்து நிறைவேற்றுகிறவர் தான் யார்? ஆவியானவர். மாறாக அந்த விருப்பம் என்னுடைய விருப்பமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் தரிசனம். ஆமென். அப்போ ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் அதுக்கப்புறம் தான் தேவ திட்டம் என்று சொல்லுகிறோம். இப்போ என்னை கொண்டு அநேக காரியங்களை இந்த பூமியிலே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அதான் நான் தரிசனம் என்று சொல்லுவேன். இதுதான் எனக்கு தரிசனம். இந்தியாவின் எல்லா மாநிலங்களில் இருக்கிற ஜனங்களும் மனோஜமும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போ இது என்னுடைய தரிசனம்னு சொல்லும்போது அது என்னை குறித்த தேவனுடைய திட்டமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. இதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அப்போ தேவன் செய்ய விரும்புவதை இப்போ கவனிங்க. நம்ம நேற்றைக்கு ஈவினிங்கில் கவனித்தோம். அந்தியோகிய சபையில் பவுலும் சீலாவும் அந்தியோகிய சபையில் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க, பாஸ்டராக இருந்தாங்க. அப்போ ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். என்ன திருவுளம் பற்றுகிறார்? நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்கள் என்ன செய்து விடுங்கள்? பிரித்து விடுங்கள். அப்போது அவர்கள் இப்போ பவுலுக்கு ஊழியம் கேட்டால் என்னன்னு பவுலுக்கு உங்கள் விருப்பம் கேட்டால் எல்லா இடங்களும் போய் சபைகளை என்ன செய்யணும்? ஸ்தாபிக்கணும் அப்படின்னு அவருடைய விருப்பம். அதுதான் அவருடைய தரிசனம். அப்போது அது அவருடைய விருப்பமானு கேட்டால் அவருக்கு விருப்பம்தான். ஆனால் அது எந்த விருப்பம் என்றால் தேவனுடைய விருப்பம்தான். யாருக்கு விருப்பமாக இருக்கிறது? பவுலுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது தேவனுடைய விருப்பத்தை இவனுக்குள்ளே கொடுக்குறாரு. யாருக்குள்ளே கொடுக்குறாரு? பவுலுக்குள்ளே கொடுக்குறார். கொடுத்துட்டு ஆவியானவர் அந்த விருப்பத்தை யார் மூலம் நிறைவேற்றுகிறாரு? பவுலை கொண்டே நிறைவேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் கேன்சல் லீடர்ஸ் இருக்கீங்க, மேக்ஸிமம் 3 பேர் இருக்கீங்க நினைக்கிறேன். இப்போ உங்கள் விருப்பம் கேன்சல் ப்ரேயரில் நிறைய பேர் வரணும், விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். அற்புதங்கள் நடக்கணும், அநேக சுகமாகணும், உங்கள் விருப்பம். இது உங்கள் விருப்பம் தான். ஆனால் நான் சொல்கிறேன், இது உங்கள் விருப்பம் அல்ல, அது தேவனுடைய விருப்பம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனுடைய விருப்பம் இப்போ எப்படி யாருடைய விருப்பமாய் மாறி இருக்கிறது? உங்களுடைய விருப்பமாய் மாறி இருக்கிறது. ஆமென். இப்போ உங்களுடைய விருப்பமாய் மாறினதை அவர் உங்களை கொண்டே அவர் என்ன செய்கிறார்? அதை நிறைவேற்றுகிறார். அப்போது உங்கள் விருப்பம் நிறைவேறிச்சான்னு கேட்டால் உங்கள் விருப்பம் நிறைவேறிச்சு. தேவனுடைய விருப்பம் நிறைவேறிச்சான்னு கேட்டால் அவருடைய விருப்பம் நிறைவேறிச்சு. ஆனால் யாரை கொண்டு நிறைவேறிச்சு? என்னை கொண்டு நிறைவேறிச்சு. புரிஞ்சுட்டு நினைக்க. ஆமென். அப்போது தேவன் செய்ய விரும்புவதை என்னை கொண்டே அவர் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். ஆனால் அதில் வார்த்தை முக்கியம். அதுதான் தேவனுடைய விருப்பம்தான் யாருடைய விருப்பமாக மாறுகிறது? என்னுடைய விருப்பமாக மாறுகிறது. ஒவ்வொன்றும் நிறைவேற்றப்படும். நம்ம பார்த்தா ஸ்தோத்திரம். இப்போ நான் எக்ஸாம்பிள், இந்த டிசம்பருக்குள்ள ஒரு 200 பேர் வருவாங்க விசுவாசிப்போம். அப்போ நான் சொல்கிறேன், ஆமென், 200 பேர் இந்த சண்டே இந்த டிசம்பரில் ஆண்டவர் கொண்டு வந்தார் அப்படின்னு நான் சொன்னேன்னா விருப்பம் நிறைவேறிட்டு. எங்கிட்ட கேட்டால் மனோஜுக்கு விருப்பம் நிறைவேறிச்சான்னு கேட்டால் தரிசனம் நிறைவேறிச்சு. ஆனால் இது மனோஜுக விருப்பம் தான் கூட. இது யாருக்கு விருப்பமாக இருக்கிறது? தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போது இந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் தான் யார்? ஆவியானவர். ஆமென். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. அப்போ ஒரே வார்த்தையில் அர்த்தம் உங்களை புரிஞ்சிட்டு நினைக்கிறேன். அதனால தான் நான் எழுதன்னு சொன்னது. அப்போ ஷார்ட்டாக ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், தேவன் செய்ய விரும்புவதை எனக்குள் இருந்து என்னை கொண்டு நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த வார்த்தை தேவன் செய்ய விரும்புவதை. பரவாயில்ல, சல்யூட், உற்சாகமாக இருக்கீங்க. ஆமாம், புரிஞ்சுட்டு அதனால தான் ஃபயர் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். சத்தம் போடாட்டால் திட்டும் கிடச்சும், சத்தமாக இருந்தால் பாராட்டும் கிடச்சும். ஆமாம், ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், தேவன் செய்ய விரும்புவதை. வெரி குட்.
எனக்குள் இருந்து என்னை கொண்டு நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர். ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல். சத்தமாக ஒரு ஆணிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. அப்போது ஜனங்களுடைய பார்வையில் என்ன தெரியும் அப்படின்னா, ஏதோ நம்ம செய்கிறது மாதிரி தெரியும். ஆனால் நமக்கு தெரியும், நான் அல்ல செய்தது, எனக்குள் இருக்கிற ஆவியானவரே இதை செய்து முடித்தார். ஆமென். சத்தமாக ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்க பார்வையில் யோனா பிரசங்கம் பண்ணி தான் 1,20,000 ஜனங்கள் காப்பாற்றப்பட்டான்னு ஜனங்களோட பார்வையில் தெரியும். ஆனால் யோனாவுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து ஸ்தோத்திரம் அவன் எப்படி பிரசங்கம் பண்ணான்னா, இவனால் திருந்தப்படாதுன்னாங்க பிரசங்கம் பண்ணார். உண்மைதானே? இவனால் சாவணுன்னாங்க பிரசங்கம் பண்ணார். ஸ்தோத்திரம். அப்போ வாய் மட்டும்தான் யாருக்கு வாய்? யோனாவுக்கு வாய். ஆனால் கிரியை செஞ்சது ஃபுல்லாக ஆவியானவர். இப்போது ஏன்னா அவனுக்கு இவன் எவ்வளோ மோசமானவன் பாருங்க. அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அழிக்காத போது இவனுக்கு அவ்வளோ கோபம். சோத்திரம். இவர் ஆமணக்கு செடி உள்ளிருந்து அழகாக வேடிக்கை பார்க்குறான். எப்படி எல்லாம் சாவுறானு, துடிச்சு சாவுறானுங்களா, ரத்தம் கக்கி சாவுறானுங்களா, இயற்கை பேரிடர்னால தலைவர் ரசிக்க இருக்கிறார் பாருங்க. எவ்வளோ நல்ல நல்ல தீர்க்கதரிசி, அவங்களையும் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். சோத்திரம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு தான் தெரியும். எல்லாரும் இவர் பெரிய தீர்க்கதரிசி. ஒன்றும் கிடையாது. உள்ளேருந்து கிரியை செய்கிற ஆவியான அவருக்கு ஒரு மனிதன் தேவை, அவருக்கு ஒரு வாய் தேவை, அவருக்கு சத்தம் போடுற ஒரு நபர் தேவை. அவ்வளோதான். அதுக்கு தான் யாரை யூஸ் பண்ணார்? யோனாவை. ஆனால் கிரியை செய்தது ஃபுல்லாக யார்? ஆவியான. வெரி குட். நான் நினைக்கிறேன் யோனா பேச 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 அவங்க கேட்டது யோனாவின் சத்தம் அல்ல, அவங்க கேட்டது யாருடைய சத்தம்? ஆவியானுடைய சத்தம். வண்டர்ஃபுல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதுவும் நம்மூல நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். என்னது? தேவன் என்னை கொண்டு செய்ய விரும்புவது என்னை கொண்டு என்ன செய்யப்பட வேண்டும்? அது நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர். அப்போது நான் அதில் ஒரு வேடை இணைச்சனால தான் உங்களுக்கு அது புரியக்க ட்ரை பண்ண புரிஞ்சு. அவர் செய்ய விரும்புவது ரெண்டாவது அது என்னுடைய விருப்பமாக என்ன செய்ய வேண்டும்? மாறணும். ஆண்டோடத்தில் ரொம்ப நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம். எது பல ரீசன் உண்டு. அதில் ஒரு ரீசன், உங்கள் விருப்பம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. தேவனுடைய விருப்பம்தான் உங்களுடைய விருப்பமாக இருக்கும். ஆண்டவரே எனக்கு விருப்பம்னு எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் விருப்பம்தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுதுன்னா நீங்கள் ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க. அப்போது உங்கள் விருப்பம் இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாய் மாறும்போது என்னுடைய விருப்பத்தை நான் கேட்காமலே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு முறை நான் களியாக்கவளை இல்லையா, காவல் கிணறு ஜெய்சன் பேக்கரி இப்போ அவ்வளோவா போகிறதில்லை. முதல்ல திருநெல்வேலியில் இருக்கும்போது நான் அடிக்கடி வர்றது உண்டு. இந்த பைக்கு ஸ்தோத்திரம். இப்பவும் இந்த பைக்கு அந்த பயமரனை பார்த்து, பாஸ்டர் இப்பவும் இந்த பைக்கு உயிரோடு இருக்கா அப்படின்னு கேட்டானுங்க. இப்போ தான் இதுக்கு ஓட்டம் இல்லை. ஸோ ஒரு நாள் 3 தடவை திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்துடுறேன். ஒரு நாள் ஸ்தோத்திரம். அதிகாலையில் அங்கேருந்து கிளம்பி இங்கே வருவேன், மீட்டிங் முடிப்பேன். ஸ்தோத்திரம். இங்கே மீட்டிங் முடித்து அங்கே நைட்டு மீட்டிங் முடிப்பேன். அடுத்து அங்கே நைட்டு திரும்பி இங்கே வந்துடுவேன். ஸோ அப்படி பயங்கர அது ஒரு வயசு, அது ஒரு நல்ல ஒரு சுக வாழ்க்கை மேரேஜுக்கு முன்னாடி. அப்போ ஜெய்சன் பேக்கரில் தான் எனக்கு இன்டர்வல், அது ரெஸ்ட் எடுக்கும். அந்த பேக் பெயின் அங்கே இருந்துட்டு நான் ஒரு ஜூஸோ டீ ஏதோ குடிச்சிட்டு அடைஞ்சேன். அதனால் அங்கே ரொம்ப அங்கே உள்ள ஆட்கிட்ட ரொம்ப பழக்கம் இருந்துச்சு. ஸோ ஒருத்தட்ட கேட்டேன். அப்போ ரொம்ப பழக்கனால அவர் பேசினார். சோதரர் என்னாச்சு அப்படின்னு. ஏன் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், ஏன்னா ஒய்ஃபு டெலிவரி, குழந்த பிறந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா, எனக்கு போக முடியலைன்னு.
நான் கேட்க ஏன் போக வேண்டியது தானே, ஓனர் விட மாட்டேங்கிறார். நீ கடையை பார்த்துக்க, ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ செலவு உண்டோ எல்லா பணத்தை நான் என்ன செய்கிறேன், கொடுத்துக்கிறேன். நான் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன். நீ இங்கே என்ன நீ இதை மட்டும் நீ ஏன்னா அவர் தெரியும் நான் இல்லைன்னா இங்கெல்லாம் குழம்பிடுறேன், அவருக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும். அதனால் ஆட்களை நானே அனுப்புகிறேன். எவ்வளோ செலவு வந்தாலும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், நீ டென்ஷனே அடிக்கணும், நீ கடையை மட்டும் என்ன செஞ்சுக்க பார்த்துக்கணும். அதனால் நான் இங்கே நிற்கிறேன்னு. சோத்திரம். ஆமென். அப்போ பார்த்தீங்களா, அந்த ஓனருக்கு விருப்பம் இவர் மூலம் நிறைவேற்றப்படும் போது இவருக்கான எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். புரியுதா? நான் சொல்கிறேன், அப்போ பரலோக தேவனுடைய சித்தம் நம் மூலம் நிறைவேற 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 நம்முடைய, அதாவது அந்த சித்தம் நிறைவேற நம்ம ஒன்றும் இல்லாமல் போக மாட்டோம் என்றல்ல, நம்மூல் அவருடைய சித்தம் நிறைவேற 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 நாம் நம்மை திரும்பி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் நம்ம அறியாமல் ஏதோ ஒரு உயரத்திலே இருக்கும், ஏதோ ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும். சொல்கிற எத்தனை புரியுது? ஆமென். ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய விருப்பம்னு எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, உங்கள் விருப்பம்தான்ப்பா என்னுடைய விருப்பம். அதுக்காக தான் நம்ம கிருபைகளை தர்றார், அதுக்காக தான் அபிஷேகத்தை தர்றார், அதுக்காக தான் வல்லமைகளை தர்றார், அதுக்காக தான் வரங்களை தர்றார். ஏன்? அவர் விரும்போது என் மூலம் என்ன செய்யப்பட வேண்டும், நிறைவேற்றப்படணும். அப்போது எது நிறைவேறணும், எனக்கு பிள்ளைக்கு காய்ச்சல் மாறணும், அதெல்லாம் அவர் செய்வார், எல்லாம் செய்வார். ஆனால் இது நிறைவேற்றப்படும். இன்றைக்கி இந்த நம்ம தரிசனம் மாறக்கூடாது. சில ஊழியர்கள் இடத்துல நான் வளரும்போது இது செய்யக்கூடாது என்கிற ஒரு பாடம் என்னென்னா, இது ஆரம்பத்தில் இருக்கும்போது அவங்க தரிசனம் நல்லா இருக்கும், இந்தியா ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். ஒரு செட்டில்டு ஆகும்போது அவங்க தரிசனம் அப்படியே மாறுது, அந்த வைராக்கியம் அந்த ஓட்டம் குறையுது. அதனால் அவங்க ஊழியம் அப்படியே ஸ்தம்பிக்கா. சிலருடைய நோக்கம் வெளிநாடாகவே இருக்குது. சோதரம். ஏன்னா இங்கே கிடைக்கிற சோதரம் 3 மாதம் செய்கிற ஊழியத்தை அங்கே ஒரு வாரம் செஞ்சால் போது இங்கே இதை கட்டணும் அவ்வளோ மணி அங்கே கிடைக்கும். அதனால் உடனே வெளிநாட்டு போகணும் அப்படின்றது. நான் சொல்ல போகிறது தப்பு கிடையாது. ஆமென். எனக்கிட்ட கேட்டால் எனக்கும் போகிறதுக்கு விருப்பம். பட் என் தரிசனம் வெளிநாட்டு போகிறது தான் உன் தரிசனமானு கேட்டால் இது வரைக்கும் இல்லை, இனி இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே 140 கோடி இருக்குது, அங்கே ஊர் சுற்றிட்டு இடத்தை பார்த்துட்டு வேல்ட்டை பார்ப்போம், அதான் நோக்கம். பட் தரிசனம் இந்தியாவை நம்ம பிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது நம்ம மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். என்னது நிறைவேற்றப்படணும்? தேவன் செய்ய விரும்புவது என் மூலம் என்ன செய்யப்பட வேண்டும், அதை நிறைவேற்றுகிறவர் தான் ஆவியானவர். எத்தனை பேர் நான் சொல்கிற தெளிவாக புரிகிறது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இடம் கொடுக்க அவர் நம்மை கொண்டு என்ன செய்கிறாரு, நிறைவேற்றுகிறார். சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. நிறைவேறணும். உங்கள் ஒவ்வொருவரை கொண்டும் கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறார். முதல்ல அது நம்முடைய விருப்பமாக மாறட்டும். அவருக்கு பிளான் அங்கே இருக்கட்டும். அவருக்கு பிளான் தான் எனக்கு முதல் சார், எனக்கு விருப்பம் 2வது சார். ஹல்லேலூயா. சோத்திரம். இதுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது நம்முடைய விருப்பங்களை நான் கேட்காமலே கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இதுதான் லாஜிக்கு. ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்து நான் ஒன்று கூட சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவரே, நீர் செய்ய விரும்புவதை என் மூலம் என்ன செய்ய வேண்டும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லணும். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தம்? உம்முடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம். என்னுடைய விருப்பம்னு ஒன்றும் கிடையாதப்பா. இது எல்லாராலும் சொல்ல முடியாது. இது யாரால் சொல்ல முடியும்னா ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறவங்களால தான், நெருங்குறவங்களால தான் சொல்ல முடியும். இதுக்கு கைத்தட்டு வேண்டாம். இதுக்கு நம்ம மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெவலேஷன் இதுதான். ஆனால் இது உண்மையாக இந்த அன்பினால் பேசுகிற வார்த்தை, அன்பினால். அதனால இதுக்கு கைத்தட்டு தேவையில்லை, இதுக்கு ரொம்ப சத்தம் தேவையில்லை. இதுக்கு உண்மை ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என்னுடைய விருப்பம்னு எனக்கு ஒன்றும் கிடையாது, உம்முடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்பா மனோஜுக்கு விருப்பம்னு ஒன்றும் கிடையாதப்பா, உம்முடைய விருப்பம்தான்ப்பா என்னுடைய விருப்பம். சொல்லுங்கள். என்னுடைய விருப்பம்னு ஒன்றும் இல்லைப்பா. ஹல்லேலூயா. நான் இந்த சொல்லும்போது ஆவியில் ஒரு அபிஷேகத்தை உணர்கிறேன், என் ஆவியில் ஒரு பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். என்னுடைய விருப்பம் என்று எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பம் என்று எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, உம்முடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம். உம்முடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம். மனோஜுக்கு விருப்பம்னு ஒன்றும் கிடையாதப்பா, உம்முடைய விருப்பம்தான்ப்பா எங்களுடைய விருப்பம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். இனி சொல்லுங்க, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் எங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. தமிழ் வார்த்தையில் பேசுங்க, தமிழ் வார்த்தை. உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய விருப்பம். ஹல்லேலூயா. உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதான் என்னுடைய விருப்பம். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்போ மூணாவது சொல்லுங்க, ஆமென். நீர் செய்ய விரும்புவது என் மூலம் நிறைவேற்றப்படட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீர் செய்ய விரும்புவது என் மூலம் நிறைவேற்றப்படட்டும்ப்பா. நீர் செய்ய விரும்புவது என் மூலம் நிறைவேற்றப்படும். நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அது என் மூலம் நிறைவேற்றுங்க. ஆசரிப்பு கூடாரத்தை மோசே கட்டினான் என்று தான் வேதம் சொல்லுது. ஆனால் மோசே அவன் விருப்பத்தின்படி, அவன் விருப்பம் அங்கே நிறைவேறலை, தேவனுடைய விருப்பம் தான் ஆசரிப்பு கூடாரத்தில் நிறைவேறினது. ஹல்லேலூயா. அப்பா மனோஜுக்கு விருப்பம் ஒன்று இந்த பூமியில் ஊழியத்தில் நிறைவேறக்கூடாதப்பா. நீர் என்னை கொண்டு என்னென்னலாம் செய்ய விரும்புகிறோ அவைகளை மட்டும் நீர் நிறைவேற்றுங்கப்பா, வேற ஒன்றும் நடக்காண்டாப்பா. இந்த பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை மட்டும் நீர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த செருபாபேல் பிரேயர், இந்த கேன்சல் பிரேயர், ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எதனால் இவங்களை இந்த பொறுப்பில் ஏற்படுத்தினீரோ, எதற்காக இவர்களுக்கு இதை வைத்தீரோ அது இவர்களை கொண்டு நிறைவேற்றுங்க ஆண்டவரே. இந்த ஃபாஸ்டிங் முடிஞ்சு இவங்க அந்த கேன்சல் ப்ரேயர் இனி நடத்தும் போது இதுவரைக்கும் இல்லாத அளவில் ஒரு வளர்ச்சி, ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அநேகர் வரட்டும் அப்பா. சர்ச்சு முடிஞ்சு போகிறாங்களா, கேன்சல் முடிஞ்சு போகிறாங்களான்னு மக்களுக்கு தெரியாத அளவில் கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ அதை எங்களை கொண்டே நீ நிறைவேற்றுகிறவராக இருக்கிறேன். என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை எங்களை கொண்டே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறேன். சத்தமாய் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்கள் தலைக்கு மேலே கை வச்சு ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு செய்ய விரும்புவதை என்னை கொண்டு நிறைவேற்றுங்கப்பா. உம்முடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம். என்னுடைய விருப்பம் என்று எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, உம்முடைய விருப்பம்தான்பா என்னுடைய விருப்பம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நாலாவது ஒரு வார்த்தை கூட சொல்லி முடிக்கிறேன். பிரயாசத்தை, நாம் படுகிற பிரயாசங்களை அவர் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். அதான் ஆவியானவர். பிரயாசப்படுகிறது நம்முடைய வேலை, அந்த பிரயாசத்தை நிறைவேற்றுகிறது ஆவியானுடைய வேலை. அவர் பிரயாசப்பட வைக்கிறார். பிரயாசப்படாமல் ஒன்றும் நிறைவேறாது. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாசப்படாமல் ஒன்று என்ன செய்யாது? நான் அப்படியே இருப்பேன், ஆண்டவர் எல்லாம் நிறைவேற்றுவார்னா வாய்ப்பே இல்லை. ஒன்றும் நிறைவேறாது. வெயிட்டிங்கில் இருக்கு.
நாம் பிரயாசப்படுகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தரே நம்மளை பிரயாசப்பட வைக்கிறோம். நம்ம காலையில் வர்றோம், காலையில் நீங்கள் எழும்பி அதிகாலையில் வர்றது, காலையில் வர்றது, நைட்டு வர்றது, டார்ச் லைட் அடிச்சுட்டு நடந்து போகிறது, இதெல்லாம் பிரயாசம். ஸ்தோத்திரம். அப்போ இந்த பிரயாசம் எதற்காக பிரயாசப்படுகிறோமோ அந்த பிரயாசத்தை ஆவியானவர் அங்கே என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேர்டு வேணால் எழுதிவோங்க. நான் கடைசி வரைக்கும் நான் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கடினம் உழைக்காமல் ஊழியத்தில் வெற்றியை பார்க்க முடியாது. பிரயாசப்படாமல் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. நீங்கள் எடுக்கிற பிரயாசம் வீண் போகவே போகாது. அதான் ஒரு வார்த்தை உண்டு, உங்களுடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதியுள்ளவர் அல்லவே. அவர் பிரயாசத்தை பார்க்கிறார், நிறைவேற்றுகிறார். நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். ஆமென். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எஸ்தர் சொல்லுவாங்க, ஆமென், நான் செத்தாலும் சாகிறேன், போகிறேன். பிரயாசப்பட்டார், கர்த்தர் இதை நிறைவேற்றினார். ரூத், நாங்கள் நம்ம இப்படியே இருந்தால் ஆகாரம் வராது, நான் போகிறேன். எங்கள் வயல் நிலம், வயல்வெளி தானியம் நிறைந்திருக்கிறதோ, எங்கே அறுவடை, அங்கே போகிறேன், போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருங்க. பிரயாசப்பட்டார். ஆனால் ஆவியானவரோ அவளுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி கொடுத்தாரு. ஆமென். அதனால் ஒருபோதும் சோம்பேறியாக இருந்து விடவே கூடாது. சோம்பேறிக்கு கர்த்தர் துணையாக இருக்கவே மாட்டார். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னால் சும்மா இருக்கிறது முடியாது. ஒரு லட்சம் ரூபா கொண்டு கையில் தந்துட்டு பாஸ்டர் ஒரு வாரம் சும்மா இருங்கன்னா, நான் 1,10,000 திருப்பி உங்கள் கையில் தந்துட்டு என்ன ஆளை விடு சாமி, நம்மளால் முடியாது. ஒரு 3 நம்ம இருக்கலாம். ஒரு பைபிள் ஸ்டடியும், ஒரு ஃபாஸ்டிங், ஒரு சண்டே சர்வீஸும் நடத்திட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். நோ, அதெல்லாம் ஊழியம். பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியான ஒருத்தனுக்குள்ளே இருந்தார்னா அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பான். ஆமென். ஸ்தோத்திரம். மெலித்தா தீவு, இந்த ஈரோ கிளித்தன் கொடுங்காற்று வீசின போது அவங்க நீந்துவோம், பிரயாசப்படுவோம், சாப்பிடுங்க, நீந்துவோம். செத்தவங்களை உயிரோடு எழுப்பின தேவ மனுஷன் இப்போ கடலில் நீச்சல் அடிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரை நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். மெலித்தா தீவிலே கொண்டு போய் கர்த்தர் சேர்த்தார். நான் ஒன்றை தைரியமாக சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை முன்வைத்து எதற்காக எல்லாம் பிரயாசப்படுகிறீர்களோ ஒன்றும் வீணாய் போகவே போகாது. நிச்சயமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆமென். நிறைவேற்றுவாரா? நிறைவேற்ற மாட்டார். நாம் எவ்வளோ ஜபங்கள், 21 days 7 இப்படி எவ்வளோ ஜபங்கள், கேர்சல் ப்ரேயர், சங்கிலி ஜபம், பெண்கள் ஜபம், எவ்வளோ நம்ம வச்சு நம்ம ஆக்டிவாகிட்டே இருக்கணும். நீங்கள் இது முடிஞ்ச கூட புதன்கிழமை வர ஆரம்பிக்கிற நீங்கள் சண்டே வரைக்கும் சிலர் வந்துக்கிட்டுருங்க. புதன் வர்றீங்க சாயங்காலம், அடுத்து வியாழன் கேர்சல் ப்ரேயர், வியாழன் நைட்டு பெண்கள் ஜபம், வெள்ளி ஃபாஸ்டிங், சனி காத்திருப்பு, சண்டே அப்படி. திங்களும் ஜபம் இருந்தால் லீவாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிலருக்கு திங்களும் மிஷினரி ஜபம். அப்போது ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போது இந்த பிரயாசம் படுகிறது நமக்கு வேலை. ஆனால் ஆவியானவர் அந்த பிரயாசங்களை என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். அதனால் ஒன்றை மட்டும் மறந்துடாதுங்க, இயேசு என்கிற பெயரை வைத்து நாம் எடுக்கிற பிரயாசம் ஒன்று வீண் போகவே. ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஆமென். ஹல்லேலூயா. வீண் போகாது. உங்களை கடைசியாய் நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அனுமதித்தால் ஹல்லேலூயா அடுத்த நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். மறவாமல் நினைப்பவர் ஏசையா நிறைவேற்றி
முடிப்பவரே. சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே. ஏசையா ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் மறவாமல் நினைப்பவரே. ஏசையா ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே. ஏசையா நிறைவேற்றி முடிப்ப. நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் சத்தமாய் ஆமேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நம் ஆவியானவர் யார்? அவர் நிறைவேற்றுகிறவர். நான் காத்திருக்குதலை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். பிதாவானவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். தேவன் செய்ய விரும்புவதை என் மூலம் அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். பிரயாசப்படுகிறதை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை, நல்ல பிதாவே, நன்றியோடுமே வாழ்த்துவோம். நீ பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நிறைவேற்றுகிறவர். இந்த ஆவியானவரை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டே இருக்கிறோம். இந்த பகலில் இன்னும் கர்த்தர்களோடு கூட பேசும். மாலை கூட்டங்களை ஆசீர்வதியும். நாளை நடக்கிற ஜபங்களை எல்லாம் ஆசீர்வதியும். கர்த்தரோட நல்ல கருத்தை ஒப்படைக்கிறோம், தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இன்னும் அநேக ஜனங்களை கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமேடு பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.